Hi friends, welcome to That's Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுக்காகவும் நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்காகவும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஓட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா weight loss பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு Pcos ப்ராப்ளம் இருக்கு, thyroid ப்ராப்ளம் இருக்கு, டயாபெட்டிஸ் பேஷண்டா இருக்கீங்க, இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ரெசிபி வந்து டின்னருக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதே ஓட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்மூத்தி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து அதை எடுத்துக்கலாம், நைட்டுக்கு டின்னருக்கு வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஓட்ஸ் வந்து நான் இந்த ஓட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஓட்ஸை வந்து நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம். இதுக்காக மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நான் எனக்கு மட்டும்தான் பண்ணுறேன், அதனால் நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பண்ணுறீங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து பண்ணுறீங்கன்னா அளவுக்கு தக்கன வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸை வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கேரட் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாக வேகாது இல்லையா, அதனால் நான் வந்து துருவி வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் வந்து ஆப்ஷன் தான், இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி வெள்ளைப்பூடும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ கடைசியாக வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணாமல் அடை தோசைலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க, அந்த ஓட்ஸ்லாம் நல்லா ஊறி வரும். இப்போ நான் எனக்கு மட்டும் பண்ணுறதுனால நான் வந்து கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன வந்து அளவு வந்து கூட்டிக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இது கூட வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துப்பாங்க. அரிசி மாவு வந்து சேர்த்துக்காதீங்க, அது வந்து கார்போஹைட்ரேட். ஸோ அரிசி மாவு சேர்க்காமல் வெறும் ஓட்ஸ் கூட வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு நான் ஓட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் வந்து சின்ன சின்ன அடை மாதிரி நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆயிலெலாம் எதுவும் ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ நம்மளோட ஓட்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஓட்ஸ் வச்சு செய்யக்கூடிய நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் டின்னருக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரெசிபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து தொப்பையை குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 5 நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ஓட்ஸ் ரெசிபி வந்து எடுத்துக்கலாம். டெய்லி நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சம்பா அவல் இருக்கு இல்லையா, அந்த அவலை இதே மாதிரி மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்து அதையும் இந்த மாதிரி ஒரு ரெசிபியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு சம்பா அவல் எடுத்துக்கோங்க, இப்படி மாற்றி மாற்றி வந்து எடுத்துக்கோங்க. வாரத்தில் 5 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப 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 நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த ரெசிபியில் இருக்கிற இந்த ஓட்ஸில் பார்த்திங்கன்னா ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அதோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்ஸ் வாங்கி உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெசிபிஸ் வந்து செஞ்சு கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.